பீமன் அவனுக்கு தெரியாமல் ஒரு விளையாட்டைத் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் திருதராஷ்டிரனின் மகன்கள் வீழ்ந்தார்கள் அவமானத்தோடு. மூத்தவன் துரியோதனன் ஒவ்வொரு முறையும் சவால் விட்டான். ஆனால் பீமனுக்கு அவன் சமமல்ல. அந்த தோல்விகள் அவனை எரித்தன. துரியோதனனின் கண்களில் பாண்டவர்கள் சகோதரர்கள் அல்ல, அவர்கள் உள்ளுறுப்பாளர்கள். தந்தையின் பார்வை, பீஷ்மரின் அன்பு அனைத்தும் பாண்டவர்களுக்கு சமமாக இருந்தது. அந்த நாள் பகை சதியாக மாறியது. ஒரு இரவு பீமன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது உணவில் விஷம் கலந்தது. பின்னர் காட்டுக்கொடிகளால் அவன் கட்டப்பட்டான் மற்றும் கங்கை நதியில் அவன் வீசப்பட்டான். துரியோதனன் நினைத்தான், பிரச்சனை முடிந்தது. அடுத்த நாள் பீமன் காணவில்லை. யுதிஷ்டிரன் உணர்ந்தான், இது தற்செயல் அல்ல. பாண்டவர்கள் தேடினார்கள், வீடு வீடாக, தெரு தெருவாக. எங்கும் பீமன் இல்லை. பீமன் இறந்தானா அல்லது விதி இன்னொரு திருப்பம் வைத்திருக்கிறதா? சப்ஸ்கிரைப் செய்து இதிகாச கதைகள் பயணத்தை தொடருங்கள்.